ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க. சுத்தியும் பல்லாடி உயரத்துக்கு பனி உறைஞ்சு போயிருக்கு. அங்க சாதாரண கப்பல் போனா என்ன ஆகும்? அப்படியே நசுங்கி போயிடும்ல. ஆனா அந்த பனிக்கட்டிகளையே அடிச்சு தும்சம் பண்றதுக்குன்னே சில ஸ்பெஷல் கப்பல்கள் இருக்கு. அதுதான் ஐஸ் பிரேக்கிங் ஷிப்ஸ். இன்னைக்கு வீடியோல உலகத்தையே மிரள வச்ச 5 மிரட்டலான ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா, நிஜமாவே இப்படி எல்லாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 5வது இடத்துல இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவோட SA அகுல்ஹஸ் 2. என்னடா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு நாட்டுல இப்படி ஒரு ஐஸ் பிரேக்கரானு யோசிக்கிறீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. அண்டார்டிகாவில் ரிசர்ச் பண்றதுக்காகவே இதை பார்த்து செஞ்சிருக்காங்க. இதோட அடிப்பகுதி அவ்வளவு ஸ்ட்ராங். இதோட ஷேப் எப்படி இருக்கும் தெரியுமா? பனிக்கட்டிகளை நேரா பிளந்துட்டு போற மாதிரி செம ஷார்ப்பா டிசைன் பண்ணிருக்காங்க. 4வது இடத்துல அமெரிக்காவோட போலர் ஸ்டார். இதை பெரும்பாலும் அலாஸ்கா பக்கத்துல தான் பார்க்கலாம். இது ஒரு ஹெவி ஐஸ் பிரேக்கர். அதாவது எவ்வளவு தடிமனான பனியா இருந்தாலும் இதுக்கு மேட்டர் கிடையாது. சயின்டிபிக் எக்ஸ்பெடிஷன் போற மத்த கப்பல்களுக்கு இதுதான் வழி செஞ்சு கொடுக்கும். ஒரு பெரிய அண்ணன் மாதிரி முன்னாடி போய் பனியை உடைச்சிட்டே இருக்கும். அடுத்தது 3வது இடத்துல கனடாவோட டேரி ஃபாக்ஸ். உலகத்திலேயே பெஸ்ட் ஐஸ் பிரேக்கர் கனடா கிட்ட தான் இருக்கு. அதுல இது ரொம்ப ஸ்பெஷல். பெரிய பெரிய டேங்கர் கப்பல்கள் எல்லாம் பனில மாட்டிக்கிச்சுன்னா ஒரு ஹீரோ மாதிரி வந்து அதையெல்லாம் காப்பாத்திட்டு வர்றதுதான் இதோட வேலை. நிஜமாவே இது ஒரு ரெஸ்கியூ ஸ்பெஷலிஸ்ட். 2வது இடத்துல பின்லாந்து நாட்டோட பால்டிகா. இது கொஞ்சம் விசித்திரமான கப்பல். ஏன் தெரியுமா? மத்த கப்பல் எல்லாம் நேரா தான் பனியை உடைக்கும். ஆனா இது ஆஃப்லிக் டைப். அதாவது இது சாய்வா சைடுவேஸா கூட பனியை உடைக்கும். இதனால மத்த பெரிய கப்பல்கள் போறதுக்கு ரொம்ப அகலமான பாதையை ஈஸியா உருவாக்கிடும். வேற லெவல் இன்ஜினியரிங்ல கடைசியா முதலாவது இதுதான் இந்த லிஸ்ட்லயே தான். ரஷ்யாவோட 50 லேட் போபடி. இது ஒரு நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர். சுமார் 25,000 டன் வெயிட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது நியூக்ளியர் பவர்ல ஓடுறதால 1 வருஷம் வரைக்கும் பெட்ரோல் டீசல் போடாமலேயே அசால்ட்டா கடல்ல இருக்கும். இதோட முன்னாடி பக்கம் ஸ்பூன் மாதிரி இருக்கும். பனியை வெட்டாம அது மேல ஏறி நின்னு தன் வெயிட்டாலேயே பனியை உடைச்சு நொறுக்கிடும். ஆர்டிக் கடலோட ராஜானு இதை தாராளமா சொல்லலாம். சோ இந்த 5 கப்பல்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ரஷ்யாவோட அந்த நியூக்ளியர் கப்பலா, இல்ல பின்லாந்தோட அந்த விசித்திரமான கப்பலா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Information is wealth.